G to G bar. P வந்து ஐசோமார்பிசமா இருந்தா இதை பத்தி பேசியிருக்கிறோம். ஐசோமார்பிசமா இருந்தா ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன ஆயிடுனாக்கா ஐடென்டி கோஸ் டு ஐடென்டி. இது குரூப் G, இது குரூப் G பார். அப்ப Gல இருந்து எப்பெல்லாம் ஒரு ஐசோமார்பிசம் போதோ அப்ப இந்த ஐடென்டி கோஸ் டு இவட இருக்கிற ஐடென்டி. அது மட்டும் கன்ஃபார்ம். பட் எங்க இருக்கிற ஏ கோஸ்ட் இங்க யாருக்கு போதெல்லாம் தெரியாது. கரெக்ட் தானே? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா ஐடென்டி கோஸ்ட் ஐடென்டிக்கு போகுது. அது ஷுர், அது நிச்சயம், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. மற்ற எலிமெண்ட் எங்க போதெல்லாம் அதை பத்திலாம் எதுவும் சொல்லலை. கரெக்டா? அது அந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எப்படி ஐடென்டி கோஸ்ட் ஐடென்டினா இதை சும்மா எழுதுறேன் ஃபி ஆஃப் இ எங்க போகுதுன்னு. அப்ப பி ஆஃப் இ எப்படி எழுதிக்கிறேன்? பி ஆஃப் இ இன்டின்னு எழுதுறேன். அப்புறம் ஐசோமார்பிசம்ன்றதுனால பி ஆஃப் இ இன்ட்டு பி ஆஃப் இன்னு எழுதுறோம். கரெக்டா? அப்புறம் கேன்சலேஷன்ல யூஸ் பண்ண என்ன வரும்? ஏ பார் ஈக்குவல் டு என்ன வரும்? பி ஆஃப் இன்னு வரும். கரெக்டா சொல்றது புரியுதா? அப்ப ஐடென்டி கோஸ்ட் ஐடென்டி. சரியா? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அதுதான். அடுத்த செகண்ட் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். உட்காரு. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன மீனிங் பாரு. இதுக்கு என்ன அர்த்தம் பாரு. phi of a power n equal to phi of a whole power n. அதாவது ஒரு எலிமெண்ட் a இருக்குது, அதுக்கு n டைம்ஸ் பைனரி ஆப்ரேட் பண்ற, அதுக்கு phi அப்ளை பண்றது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னாக்கா இந்த a சாதாரணமா phi அப்ளை பண்ணிட்டு n டைம்ஸ் மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். அதானே அதுக்கான மீனிங்கே. அப்ப அதை நமக்கு ப்ரூஃப் சொல்லணும். அப்ப ஒரு சைடு எடுத்துட்டு இன்னொரு சைடு ஈக்குவலா வருதுன்னு சொல்லணும். அப்ப phi of a power n, phi of a power n. அப்ப this is equal to என்னது? phi of a star and so on a star இப்படி வரும் n டைம்ஸ். கரெக்டா? இப்ப phi ஹோமோமார்பிசம், phi வந்து அந்த ஐசோமார்பிசம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணா என்ன வரும்? phi of a மீதி ரிமைனிங் இருக்கு எல்லாமே இதெல்லாம் ஒண்ணா வச்சுக்கணும். அப்ப இது என்ன வரும்னாக்கா phi of a இன்ட்டு மறுபடியும் அகைன் phi of a ஸ்டார்னு எத்தனை வாட்டி வரும்? n-1 வாட்டி வரும். கரெக்ட் தானே? சோ அதை எடுத்தோம்னா என்ன ஆயிடும்? அப்ப phi of a ஹோல் பவர் n டைம்ஸ் ஆயிடும். சிமிலரா அகைன் இதுக்கு அப்ளை பண்ணணும். அப்படியே அப்ளை பண்ணிக்கினே போனோம் அப்படின்னாக்கா அப்ப ஒரு எலிமெண்ட் எடுத்து அதை n டைம்ஸ் பைனரி ஆப்ரேட் பண்ணி phi அப்ளை பண்றது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னாக்கா phi of a whole power n க்கு ஈக்குவலா இருக்கும். This is true for any positive integer. இங்க பாசிட்டிவ் இன்டிஜர் எது கொடுக்கறானாக்கா நம்பர் ஆஃப் டைம்ஸ். அப்ப நம்பர் ஆஃப் டைம்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெகட்டிவ்ல சொல்ல மாட்டோம். எதுல சொல்லுவோம்? பாசிட்டிவ்ல தான் சொல்லுவோம். கரெக்ட் தானே? சரியா? அப்ப இது செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஆப்வியஸா ஹோல்டு. வாட் அபௌட் தேர்ட் ப்ராப்பர்ட்டி? தேர்ட் ப்ராப்பர்ட்டி இப்போ ஆன்லைன்ல கொஞ்சம் அவேர்னஸ் சார் தூங்கிட போறேன். 5 மணிக்கு வச்சா நீ ஏதாவது மண்டை கிண்டி சாய்ப்புன்னு சொல்லுதான் 5:30 மணிக்கு வச்சுக்கிறான். ஓகே, ஏபி ஈக்குவல் டு பிஏ எப்பெல்லாம் டொமைன்ல ரெண்டு எலிமெண்ட் ஏ கமா பி கமிட் ஆகுதோ அப்பப்ப ஐசோமார்பிசம் இது ஜி பார்ல. அப்ப ஏ எங்கே போயிருக்கோம்? அது ஜஸ்ட் ஏ கால் பி ஆஃப் ஏ. பி எங்கே போயிருக்கான்? பி ஆஃப் பி. எப்பெல்லாம் இங்க கமிட் ஆகுதோ அப்பப்பெல்லாம் அதோட இமேஜும் கமிட் ஆகும். கரெக்ட் தானே? அப்ப ப்ரூஃப் எழுதி பார்க்கலாம் எப்படின்னு. இதை வச்சுக்கோ, இதை செய்யணும், இதை வச்சுக்கோ, அடுத்து இதை செய்ய முடியல பாரு, எழுதி பார்க்கலாம். ட்ரை பண்ண இந்த மவுண்ட் ஹாஸ்டல் பசங்க அட்டெண்ட் பண்றாங்களா பாரு. நிறையமதே சார் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கு சார். ஓகே. அனிதா தூங்கிட்டாங்களா? அந்தம்மா இருக்கிறியா? ஓகே. ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் காலையில கிளாஸ் 2 ஹவர், ஈவினிங் 2.5-3 மணி நேரம்.
டக்கு டக்கு நான் சிலபஸை முடிக்கிறேன், நான் சொல்ற மாதிரியே செய்ய, பகல் ஃபுல்லாக அசைன்மெண்ட் டெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், எழுதிக்கிட்டே வா, ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு அந்த டிசம்பரில் ஓடி போயிடுங்க. ஈஸி தான் ரொம்ப. நான் 2 வேலையை வச்சுனா ஈஸி, ரொம்ப ஈஸி. கவர் பண்ணிகிட்டே வந்துடும். என்னால் எத்தனை பேப்பர் எடுக்கணும் நான் எடுத்துடுறேன். அப்ளைடு மட்டும் 1 2 யாராவது பசங்க வந்து எடுக்க சொல்கிறேன். நான் ஈஸியாக முடிச்சிடலாம். ஏன்னா சனி ஞாயிறு வருஷம் நம்ம வெயிட் பண்ணிக்கின்னு இருக்க வேணாம் ஃபுல் டே கிளாஸ் அன்னைக்கு. ஓகே, தெரிஞ்சுங்களா? ஏபி ஈக்குவல் டு பிஏ, இதை அசியூம் பண்ணிக்கிறோம். அசியூம் தட் phi of AB this is equal to என்னது? phi of A into phi of B. அப்புறம் phi of B பார்க்கணும். phi of B னா என்னது? phi of B into phi of A. இப்போ நமக்கு பாரு AB equal to என்னன்னு எழுதிக்கலாம்? PA ன்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த AB க்கு பதிலாக என்ன எழுதிக்கிறேன்? PA ன்னு எழுதிக்கிறேன். கரெக்டா தானே? அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 ஈக்குவல். ஆமா தானே? லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஏன்னா இந்த இதுக்கு அவுட்புட் இது, இதுக்கு அவுட்புட் இது. ஆனா இது ரெண்டுமே ஒரே அவுட்புட் தான். நான் சொல்லல, அப்படி இங்க சொல்லிக்குது. AB ஈக்குவல் டு பிஏன்னு எழுதிக்க. அப்போ ஏபிக்கு பதிலாக பிஏ எழுதிக்கிறேன். அப்போ இந்த சைடுக்கு இருந்து இப்படி வந்துடும். அப்போ இதுக்கான மீனிங் என்னன்னா phi of A into phi of B which is equal to phi of B into phi of A. அப்போ எப்பப்பெல்லாம் கமிட் ஆகுதோ அப்பப்போ அதனுடைய இமேஜும் கமிட் ஆகும். இஸ் இட் ஓகே? ரிவர்ஸ் டைரக்ஷன் எப்படி வருவீங்க? என்னப்பா? சார் 2 பக்கமும் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணலாமா சார்? அப்ளை பண்ணலாமா? 2 பக்கம் எங்கயா? பண்ணலாம். இது 2 ஈக்குவல் எலிமெண்ட் தான், ஒரே எலிமெண்ட் தான். அப்ப phi of AB ஈக்குவல் டு phi of BA. ஓகே சார். அப்ளை பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ அதுல இருந்து எப்படி எடுத்துட்டு வருவேன்? அவுட்புட் 2 கமிட் ஆகுது. அப்ப இதுக்கான மீனிங் என்ன எழுதுவா? phi of AB ன்னு எழுதுவியா? இதுக்கு என்ன மீனிங் எழுதுவா? phi of BA ன்னு எழுதுவியா? 2 ஈக்குவல் இல்லையா? அதோட இன்வெர்ஸ் ஐசோமார்பிசம். இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா phi என்ன ஆகுது? கேன்சல் ஆயிடும். அப்படின்னா அந்த கம்போசிஷன்ல ஆயிடும். அப்ப AB ஈக்குவல் டு என்ன ஆயிடும்? BA ன்னு வந்துடும் ஆப்வியஸா. இது ஓகேவா? சரியா? அப்ப 3வது ப்ராப்பர்ட்டி ரொம்ப ஈஸி. போடப்பட்ட 4வது ப்ராப்பர்ட்டி வெரி குயிக்கா பண்ணு பார்க்கலாம். சூப்பரான பேப்பர் அல்ஜிப்ரா. 30 32 மார்க்கோ அந்த மாதிரி வரும். 30 35 மார்க்ல கேட்பேன். நம்ம ஒரு 15 20 மார்க் எடுத்தா கூட போதுமானது. ரொம்ப பெருசா போட்டு ரெஸ்ட் பண்ண வேணாம். அதுல இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ண? 4வது ப்ராப்பர்ட்டி G சைக்ளிக் குரூப். அதான மீனிங் ஸ்பேன் ஆஃப் ஏனா? G சைக்ளிக் குரூப்பா இருந்தா அதனுடைய கோடொமைன் என்னது? சைக்ளிக் குரூப்பா இருக்கும். பட் யார் ஜெனரேட்டர் ஆகுறாங்க பாரு. G க்கு யார் ஜெனரேட்டோ? G பார். இது A is a generator. Claim என்னது? phi of A generator for G bar. இது எங்க ஜெனரேட் பண்ணா எப்பப்பெல்லாம் A வந்து G ஜெனரேட் பண்ணுதோ அப்பப்ப அதனுடைய இமேஜ் கோடொமைனை ஜெனரேட் பண்ணுது. அதானே மீனிங். எழுதி பார்க்கலாம். அதை பார்த்து இந்த அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? நைட்டு கம்ப்ளீட் பண்ணலையா? பண்ணிட்டீங்களா? ஓரளவுக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டீங்களா? ஆப்ல ஏன் சம்ஸ் எதுவும் தெரியலையா? புரியல. என்ன சம்ஸ் போடுறதுக்கு இருக்குதா? இன்னைக்கு அசைன்மெண்ட் வேணுமா வேணாவா? இன்னைக்கு ஒரு டெஸ்ட் ஒன்று போஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 கொஸ்டின் 13 கொஸ்டின் சின்ன சின்ன டெஸ்ட் தான். ஒரு 35 நிமிஷமும் 40 நிமிஷமும் போட்டுக்கிறேன். அதை எழுதிட்டு அதை ஒர்க் அவுட் பண்ண. மீதி ரிமைனிங் பெண்டிங் அசைன்மெண்ட் தான். அதை போடு. உனக்கு ஈவினிங் வந்து ஏதாவது கிளாஸ் அசைன் பண்ணுறதா இல்லை வேணாமான்னு பார்க்குறேன். இல்லைனா இன்னைக்கு நான் அந்த ஸ்ட்ரென்த் பார்க்குறேன் ஈவினிங் எவ்வளோ வராங்கன்னு. அது ஒரு 30 40 தான் வந்ததுன்னா வேற ஏதாவது பசங்கிட்ட கொடுத்துட்டு நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறேன். இல்லை அது ஒரு 100 பேருக்கு மேலே வராங்க அப்படின்னாக்கா நான் ஒரு 1 or 2 days எடுத்துட்டு மறுபடியும் பசங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறேன். இப்போ இதை அசியூம் பண்ணிக்க போகிறோம், இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். இதுதான் என்னுடைய ஜென்ரேட்னா ரேண்டமான ஒரு எலிமெண்ட் இங்கே எடுக்கணும். அந்த ரேண்டமான எலிமெண்ட் இதனுடைய பவரில் இருக்கணும். அதானே மீனிங்கு.
G equal to generator of A என்ன மீனிங் A power n such that n belongs to Z. ஆமாவா? அப்ப நீ இதை வச்சுக்க, அடுத்தது இங்க வா. ஓகே, கிளைம் வந்து phi of A generate the G barனு பண்ணுவோம். அதான் நம்ம பண்ணோம். அப்ப ரேண்டமான ஒரு எலிமெண்ட் பிக் பண்றேன். சம் என்ன எலிமெண்ட் B னு பிக் பண்றேங்க. சரியா? B. Let B belongs to G bar. Okay. Since phi is isomorphism, அதான் மீனிங்க. அதான கொடுத்துக்கிறேன். Since phi is isomorphism, there exists some C in the G such that phi of C equal to என்னது B னு வந்திருக்கும். ஏன்னா ஆன் டு மேப் இல்லை, ஐசோமாரிசனா ஒன் ஆன் டு மேப் தானே. கோடொமைன்ல நான் ஒரு எலிமெண்ட் எடுத்தேன்னா டொமைன்ல இருந்து ஒரு எலிமெண்ட் அதனால மேப் ஆயிருக்கும். ஷுவர் தானே? அப்ப C என்ற எலிமெண்ட் மேப் ஆகிக்குதுன்னு சொல்லிக்கிறேன். கரெக்டா? இப்ப C என்ற எலிமெண்ட் எதனுடைய ஜெனரேட்டர்ல இருக்கான்? அப்ப C எந்த ஃபார்மேட்ல இருக்கான்? சம் A பவர் K ஃபார்மேட்ல இருக்கும். ஆமா தானே? ஏன்னா இது சைக்கிளிக் குரூப் இல்லையா? அப்ப இது என்ன ஆயிடுச்சு? B-ஆ இருக்குது. இப்ப நமக்கு என்ன தெரியும் ப்ராப்பர்ட்டி? ரெண்டாவது ப்ராப்பர்ட்டியா மூணாவது ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்த்துவேன். செகண்ட் ப்ராப்பர்ட்டி P of A whole power K equal to B. கரெக்டா? அப்ப ரேண்டமான ஒரு எலிமெண்ட் எடுத்தா அது இதனுடைய பவர்ல தான் வருது. விளங்குதா இல்லையா? புரியுதா நான் சொல்றது என்னன்னு? ரேண்டமான ஒரு எலிமெண்ட் நம்ம இது வந்து இதுதான் ஸ்பேன் பண்ணுதுன்னாக்கா எந்த ஒரு எலிமெண்ட் எடுத்தாலும் இதனுடைய பவர்ல இருக்கணும். கரெக்டா தானே? அதுதான் நான் ரேண்டமான ஒரு எலிமெண்ட் எடுத்தேன். ஆன் டு மேப் பண்றதுனா அந்த ரேண்டமான எலிமெண்ட்டுக்கு இங்க இருந்து ஒரு C ஆதனால போயிருக்கும். அதான் P of C equal to B னு எழுதுனேன். கரெக்டா? இது ஜெனரேட்டர் A. இது ஜெனரேட்டர்ன்றதுனால இதுல எந்த ஒரு X எடுத்தாலும் சம் A பவர் R ல இருக்கும். ஆமா தானே? அதானே அதுக்கு மீனிங் G equal னு எழுதிக்கிறேன். கரெக்டா சொல்றது புரியுதா? ஓகே. அப்ப C க்கு பதிலா நான் யாரை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன்? சம் A பவர் K வை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் ஃபார் சம் K. ஃபார் சம் K வந்து இன்டிஜரா இருக்கும். ஏன்னா அது இன்டிஜர்ல தான் வேரி ஆகுது. ஃபார் சம் K in Z. அப்ப ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி பிரகாரம் phi of A whole power K equal to B னு எழுதிட்டேன். அப்ப B என்ற எலிமெண்ட் இந்த phi of A னுடைய இமேஜ்னுடைய பவர்ல இருக்குது. கரெக்ட் தானே? அப்ப this implies P of A span of G bar. G barல இது யாருன்னே தெரியாது, எந்த எலிமெண்ட் ஆனாலும் இருக்கலாம். இது கிளியரா? போலாமா அடுத்தது? ஆன்லைன்ல ஓகேவாப்பா? எஸ் சார். சரி. அதே போல என்ன பண்ணுவ? ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வரணும். ரிவர்ஸ் டைரக்ஷன்ல என்ன வரணும்? P of A வந்து இதை ஜெனரேட் பண்ணுதுன்னா A தான் இந்த G ஜெனரேட் பண்ணுதுன்னு சொல்லணும். அப்ப இன்வெர்ஸ் இமேஜ் பார்க்கணும். ஏன்னா இப்ப phi ஃபங்க்ஷன் வந்து ஒன் ஆன் டு ஃபங்க்ஷன். அப்ப அதுக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும்? இன்வெர்ஸ் இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகும். நீ அடுத்த கொஸ்டின் கேட்கலாம். இப்ப phi ஐசோமாரிசமா இருந்தா ஒன் ஆன் டு வருது, அதனால இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. அந்த இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனும் ஐசோமாரிசமா இருக்குமா? அட இங்கிட்ட இருந்து போறோம் ஒன் ஆன் டு ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ண, மறுபடியும் அங்கிட்ட இருந்து வரணும். ஒன் ஆன் டு ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு பார்க்கணும். சாட்டிஸ்ஃபை பண்ணா அது அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் தீரம் அது. சரியா? அப்ப அந்த இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பண்ண வரும் இது. சரியா? அடுத்த ரெண்டு கொஸ்டினுக்கான மீனிங் சொல்லிட்டு நான் கோர்ஸ் போறேன். கொஞ்சம் ஃபாஸ்டா கொஞ்சம் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்றேன். இந்த ஃபிஃப்த் ப்ராப்ளத்துக்கான மீனிங் பாரு, இது நிறைய இடம் தேவைப்படும். ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி ஆர்டர் ஆஃப் phi of A வும், அதாவது G bar phi வந்து என்னது? ஐசோமாரிசம். A goes to என்னது? phi of A goes to, அதான் A வந்து இன்புட் வந்து அவுட்புட் சம் ஏதோ P of A. அது என்ன B-ஆ இருக்கலாம், X-ஆ இருக்கலாம், Y-ஆ இருக்கலாம், யாரும் தெரியாது. ஆர்டர் ஆஃப் A கேவா இருந்தா ஆர்டர் ஆஃப் P of A வும் கேவா தான் இருக்கும். திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எனி ஏன்றாங்க. அப்ப ஒரு சைடு எடுத்துன்னு அதை கொண்டு வரணும். அதான மீனிங்க. let A belongs to G such that order of A equal to some n. Order of A equal to n. Okay.
a பவர் n ஈக்குவல் டு a, தட் இஸ் அதுக்கான மீனிங் p ஆஃப் a பவர் n ஈக்குவல் டு p ஆஃப் e. p ஐசோமார்பிக்ஸ்ன்றதுனால ஐடென்டி கொண்டு போவோம். மறுபடியும் செகண்ட் ப்ராப்பர்ட்டி பிரகாரம் p ஆஃப் a ஹோல் பவர் n ஈக்குவல் டு a பார். கரெக்டா? ஆர்டர் ஆஃப் n எப்படி சொல்லுவ நீ என்னன்னு? அப்படி சொல்ல முடியாதுல்ல. லீஸ்ட் இருந்தா தானே என்னன்னு சொல்ல முடியும். அப்ப எங்க வருது இது? ஏவுக்கு லீஸ்டா இருந்தா இந்த ஆர்டர் ஆஃப் ஏக்கு a பவர் n ஈக்குவல் டு ஏன்னு போட்டுக்கிறேன் இல்லையா? அப்ப n இந்த இடத்துல என்னது? லீஸ்ட்னு அர்த்தம். அதே எண்ணு தான் குறையுதுங்க. இல்லைன்னா நம்ம எண்ணங்க குறைச்சோம்னா இது ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட். கரெக்டா தானே? ஏன்னா ஒண்ணுக்கு இதெல்லாம் ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட். இங்க என்ன கீழே ஒரு நம்பர் வருது அப்படியே கேன்னு போட்டேன், இங்க அந்த கே ஏறும். அப்ப a பவர் k ஏன்னு வரும். அப்ப கான்ட்ராடிக்ட் ஆகும். புரியுதா இல்லையா? அதெல்லாம் ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட். அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் எண். அப்படி இது அதை விட கம்மியா வருது இல்ல அதிகமா வருதுனாக்கா அதே இந்த ஸ்டெப்புக்கு ஈக்குவல், அப்படியே இந்த ஸ்டெப்புக்கு போயிடும். அப்ப ஆர்டர் ஆஃப் a ஈக்குவல் டு n அசீவ் பண்ணது கான்ட்ராடிக்ட் ஆகும். இஸ் இட் ஓகேவா? சரியா? என்னப்பா இன்ஃபைனைட்டா இருந்தா உன்னால அப்படியே ஒரு எண்ணெய் எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்ப நீ என்ன எக்ஸிஸ்ட் ஆகாதனால தான் யூஸ் பண்ண. இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இன்ஃபைனைட்னா எனி a பவர் k போட்டா இது phi ஆஃப் a பவர் ஹோல் பவர் k அவ்வளவுதான். இதுவும் ரன் ஆயிட்டு இருக்கு, அதுவும் ரன் ஆயிட்டு இருக்கு, இது ரன் ஆயிட்டு இருக்கு, அது ரன் ஆயிட்டு அப்படி போயிட்டே தான் இருக்கும். ஏதோ ஒரு சில தெளிவா கேள்வி கொஸ்டின். டொமைனும் கோடொயினும் இன்ஃபைனைட்டா இருந்தா ஏதோ ஒரு எலிமெண்ட் டொமைனோட ஆர்டர் 2 டொமைன்ல இல்ல, ஏதோ ஒரு எலிமெண்டோட ஆர்டர் 2 இருந்தா டொமைன்ல வேலிடா இருக்குமானா 2 ஆர்டர் எலிமெண்ட் வருமே. அதாவது ரெண்டு ஐசோமார்பிக் செட்டா இருந்தா வரும், இல்லைன்னா வராது. இங்க கே ஆர்டர்ல எலிமெண்ட் இருந்தா இங்க கே ஆர்டர்ல இருக்கும், ஆர் ஆர்டர்ல எலிமெண்ட் இருந்தா ஆர் ஆர்டர்ல இருக்கும், எல் ஆர்டர்ல எம் எலிமெண்ட் இருந்தா எல் ஆர்டர்ல எம் எலிமெண்ட் இருக்கும். அதான் ஐசோமார்பிக் ஸ்ட்ரக்சர். சரியா? ஓகே. அஞ்சாவது ப்ராப்பர்ட்டி என்னது? அது முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ப்ரூஃப் தெரியலனா கூட பரவாயில்ல, அது என்ன மீனிங் மட்டும் சொல்லிடுறேன். இது வச்சுதான் லீனியர் அல்ஜிப்ரால நிறைய பேசுவேன். ஃபார் a fixed integer k, fixed integer k, fixed group element b, x power k equal to b as the same number of solution in G, does the equation x power k phi of b also same number of solution in G barல? மீனிங் என்னன்னு சொல்லும்போது சும்மா அந்த ரவுண்ட் படம் தான் நம்மள நிறைய விஷயத்துல காப்பாத்தும் புரிதலுக்கு. எக்ஸ்ன்னு ரேண்டமான ஒரு எலிமெண்ட் எடுக்கிறேன், அந்த ரேண்டமான எலிமெண்ட்டுக்கு எக்ஸ் பவர் கே ஈக்குவல் டு சம் பின்னு வருது. எக்ஸை பிக் பண்றேன், கே டைம்ஸ் பைனரி ஆப்ரேட் பண்ணா பின்னு வருது. அப்ப இது நீ ஈக்குவேஷன் மாதிரி உனக்கு ஒரு சும்மா வருங்க. எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு 1ன்னா என்ன அர்த்தம்? ஈக்குவேஷனா பார்ப்பீங்க. ஈக்குவேஷனா இல்லைன்னா பாலினாமியலா பார்ப்பீங்க. எத்தனை சொல்யூஷன் இருக்கா? n சொல்யூஷன் இருக்கும். அப்ப நம்ம இங்க சேம் சினாரியோ தான். இங்க கே சொல்யூஷன் இருக்குமான்னா நான் அதை சொல்ல வரல, அதை பத்தி நான் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல. எக்ஸ்ன்ற எலிமெண்ட்டை கே டைம்ஸ் பைனரி ஆப்ரேட் பண்ணா பி வருது. இது போல இதுக்கு நம்பர் ஆஃப் சொல்யூஷன் என்ன அர்த்தம்? ஓகே. இல்ல இப்ப நம்ம பிக் பண்ண எலிமெண்ட் என்னன்னாக்கா ரேண்டமான பி எலிமெண்ட் தான் பிக் பண்ணது, ஏன்னா அதான் பிக்ஸ்டு எலிமெண்ட். இப்போ பிஏ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுல எந்தெந்த எக்ஸ் எல்லாம் கே டைம்ஸ் கேவா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எந்தெந்த எலிமெண்ட்லாம் நான் கே டைம்ஸ் பைனரி ஆப்ரேட் பண்ணி பி வருதோ அந்த கவுண்டிங் எடுத்துக்கணும். அது நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னாக்கா இந்த பி எலிமெண்ட்டுங்க போயிருக்கு இல்லையா, சியா பியா மாறி இருக்குல்ல பி எலிமெண்ட்டுங்க, அது அத்தனை நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அகைன் சம் ஒய் பவர் கேன்னு வரும்.
அது எக்ஸ் பவர் கேன்னு சொல்றாங்க, அது ஒய் பவர் கேன்னு சொல்லி ஈக்குவேஷனா சொல்றேன். இதெல்லாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா, பி வந்து ஐடென்டி வச்சுக்கோ, பி வந்து ஐடென்டி. இப்போ கே வந்து 5, கே 5. எந்தெந்த எலமெண்ட்லாம் 5 டைம்ஸ் பைனரி ஆப்ரேட் பண்ணனா ஐடென்டி வருது? எந்தெந்த எலமெண்ட்லாம் நான் 5 டைம்ஸ் பைனரி ஆப்ரேட் பண்ண ஐடென்டி வருதோ அப்போ இதுக்கு எத்தனை சொல்யூஷன்னா, சப்போஸ் இதுக்கு ஒரு 4 சொல்யூஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோ, 4x 5 வாட்டி பண்ணினா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடென்டி e பவர் 5 என்னது, ஏ தான் வரும். மறுபடியும் வேற ஏதோ ஒரு எலமெண்ட் வருது, வேற ஏதோ எலமெண்ட் வருது, எத்தனை எலமெண்ட் வருதோ இந்த செட்ல அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்ப கொஸ்டின் என்னன்னா, இமேஜ் ஆஃப் phi ஆஃப் க்கு எத்தனை எலமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை, ஐ மீன் இது ஒரு ஈக்குவேஷன் இல்லையா, இப்போ இதுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்குன்னு கேக்குறாங்க. எத்தனை சொல்யூஷன் இருக்குன்னு கேக்குறாங்க. இதுக்கு எத்தனை சொல்யூஷன் இருந்தோ அத்தனை சொல்யூஷன் இருக்கும். இந்த ஈக்குவேஷனுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்குதோ அத்தனை சொல்யூஷன் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு 2 ஆர்டர் எலிமெண்ட்னு வச்சுக்கோ, ஐடென்டி ஒன்று வரும், அப்புறம் மீதி ரிமைனிங் வரதுலாம் என்னது, இந்த 2 ஆர்டர் எலிமெண்ட். மீதி ரிமைனிங் அது எத்தனை 2 ஆர்டர் எலிமெண்ட் இருக்குதுன்னு தெரியாது. ஸோ இதே ஈக்குவேஷனுக்கு போட்டியா phi ஆஃப் னா என்னது, இ பார், அதான மீனிங். இங்க எத்தனை 2 ஆர்டர் எலிமெண்ட் இருக்கும்? இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுனாக்கா, இங்க 2 ஆர்டர் எலிமெண்ட் எத்தனை இருக்குதோ அத்தனை 2 ஆர்டர் எலிமெண்ட் இங்க இருக்கும். இங்க கே ஆர்டர் எலிமெண்ட் எத்தனை இருக்குதோ அத்தனை கே ஆர்டர் எலிமெண்ட் இருக்கும். இப்ப ஈக்கு பதிலா ஜெனரலைஸ் பண்ணிட்டான் பி. எந்தெந்த எலிமெண்ட்லாம் நம்ம கே டைம்ஸ் பைனரி ஆப்ரேட் பண்ணி பி வருதோ அதை கரஸ்பாண்டிங்கான இந்த ஈக்குவேஷனுக்கும் கே சொல்யூஷன் இருக்கும். அந்த கே சொல்யூஷன் யாருன்னு நான் சொல்ல, புரியுதா இல்லையா? இப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்துருச்சுன்னா அந்த சொல்யூஷன் கரஸ்பாண்டிங்கா அங்க கொடுக்க முடியுமானாக்கா கொடுக்க முடியும். ஏன்னா அந்த எலிமெண்டோட இமேஜ் பார்ப்பா அது இங்க வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுக்கு வந்து இந்த ஒய் இல்ல சம் இசட் என்ற எலிமெண்ட் கே டைம்ஸ் பண்ணும்போது பி கிடைக்குது, புரியுதா இல்லையா? அப்ப இந்த ஈக்குவேஷன் யார் கிடைப்பாங்க அப்படின்னாக்கா சொல்யூஷனா phi ஆஃப் z. அதை கொண்டாந்து இங்க கே டைம்ஸ் பண்ணா phi ஆஃப் b மாறும். இஸ் இட் ஓகே? சரியா? என்ன மேடம்? சார் அகைன் ஒரு முறை சொல்லுங்க சார். இதுக்கான மீனிங் புரிஞ்சுதா? இது ஒரு ஈக்குவேஷன் மேடம், இதுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்குதோ இதனுடைய இமேஜுக்கு அத்தனை சொல்யூஷன் கிடைக்கின்றாங்க. எந்த இமேஜுக்கு? இந்த பீனுடைய இமேஜுக்கு, அதான் phi ஆஃப் b. இந்த இடம் எழுதிக்கிற மாதிரி phi ஆஃப் b சொல்யூஷன் இன் கே. இது ஒரு ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் கே சொல்யூஷன். கே அந்த கே சொல்யூஷனானு எனக்கு தெரியாது. 2 சொல்யூஷன் வரலாம், 1 சொல்யூஷன் வரலாம், 3 சொல்யூஷன் வரலாம், எத்தனை வேணாலும் வந்திருக்கலாம், அதை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு ஆர் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இதுக்கு வந்ததுன்னா இந்த ஈக்குவேஷனுக்கும் ஆர் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இருக்குன்றாங்க. அப்ப அந்த ஆர் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இங்க லிஸ்ட் அவுட் பண்றேன், R1 R2 R1 அப்படி பண்ணிட்டேன். இதுதான் அந்த இமேஜ் கரஸ்பாண்டிங்கான சொல்யூஷன், phi ஆஃப் R1 phi ஆஃப் R2, இதெல்லாம் சொல்யூஷன் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். என்னப்பா? அது கரெக்ட் தான், அதான் கரெக்ட் தான் அவன் சொல்றது, அதான் கரெக்ட். நான் அங்க சொன்னதான் அவன் சொல்ல வரான், அப்படியே அப்ளை பண்ணி சொல்றான் அதை. சரி ஓகே, சரி சும்மா ஈக்குவேஷனை வச்சுக்கோ. ஐசோமரிசம் தான் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் என்னவோ அங்க இமேஜுக்கு என்ன வரும், நம்பர் ஆஃப் சொல்யூஷன் சேமா இருக்கும். இங்க எக்ஸ் பவர் பின்னு இருக்குது, இங்கேயும் அதே எக்ஸ் பவர்னு அவசியம் இல்லை, போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. ஏன் அப்படின்னா டொமைன் வந்து ஜி, கோடொமைன் வந்து ஜி பார், 2 எக்ஸும் ஒன்னா தானே இருக்குதுன்னு வராத. ஏன்னா இது கோடொமைன்ல போற எலிமெண்ட் ஆயிடுச்சு, கரெக்ட் தானே? அப்ப அவன் சும்மா வேரியபிள் கூப்பிடுறதுக்கு எக்ஸ்னு கூப்பிடுறான், பெட்டரா ஒய்ன்னு கூப்பிடலாம். உனக்கு எது கன்வீனியன்டா இருக்குதோ அதை ஏதிக்கு, அதுக்கு அர்த்தம் அதுதான். சரியா? ஓகே, வேற என்ன பாருங்க இந்த லாஸ்டா இந்த மாதிரி இந்த இந்த அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராவில் இந்த மாதிரி ப்ரூஃப் வந்து நிறைய எழுதுறதுக்கான விஷயங்கள் நமக்கு நிறைய வரும். சூப்பரான பேப்பர், நல்ல ப்ரூஃப் எழுத கத்துக்கலாம், மேக்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கத்துக்கலாம். என்னப்பா ஃப்ரேம் ஷிஃப்ட் ஆயிடுச்சா? அது இப்பதான் பாத்தியா? தெரியலையா? ஆமா
அப்ப எழுதுனால அங்க எழுதுனா இங்க எழுதுனா சரி ஓகே ஓகே. அப்ப இந்த சைடு 2 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். கரெக்டா தானே? ஓகே. சார் அந்த எங்கடா உங்க ரூம்மேட்ஸ் 2 பேர் ஆளை காணோம்? வந்துட்டானுங்களா இல்லையா? வரலையே. ஒருத்தன் கிராஜுவேஷன் காலையில 6 மணிக்கா? நைட்டே போயிட்டானா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னா குடிக்க கிடைக்க போயிட்டானா? எங்க? அண்ணா யூனிவர்சிட்டியா? அங்க அவனை கூப்பிடுறது 3 மணிக்கு தானே கூப்பிடுவாங்க. சரி போய் எங்கன்னா சுத்தி கடத்து வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் யார் சொல்ல? ஜி வந்து ஃபைனைட் செட் இருந்தா ஜி ஹஸ் எக்ஸாக்ட்லி சேம் நம்பர். அதான் ஏடா நான் அதான் என்ன அவனும் அதுக்கு தகுந்த கிளியரா இல்ல சார். என்னப்பா போர்டு ஒரு கார்னர் கிளியரா இல்ல சார். அந்த சைடு ஈவினிங்ல இருந்து அப்படிதான் இருக்கு. போனோட லெஃப்ட் சைடு சைடு இங்கயா? அங்க கிளியரா இருக்கு, அந்த கார்னர் கிளியரா இல்ல. இந்த கார்னரா? ஆமா சார். இது ஈவினிங்ல இருந்து அப்படிதான் சார் இருக்கு சார். லென்ஸ் டெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் சார், கேமரா லென்ஸ். ஓ அப்படியே சொல்றீங்களா? ஆமா, அது கேமரா உள்ள துடைக்கணும். நான் போட்டுக்கிற துணி கிணி எதில் துடைச்சாலும் கேமராவே போயிடும். இல்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த சைடு கொஞ்சம் கிளியரா இல்லை. மேபி இந்த லைட் ஆஃப் பண்ணி பார்க்கலாம். என்ன கொஞ்சம் டல்லா காட்டிட்டேன் லைட் ஆஃப் பண்ணியா, அது பரவாயில்ல. இப்போதான் அந்த பக்கம் டல் ஆகுதா? இப்போ எப்படி பார்க்குது? எழுதுனாதான் சார் தெரியும், தெரியல. கொட்டாய் வந்தா விட்டுட்டு போயான். சரி இதுக்கு என்ன மீனிங் பாருப்பா? ஜி ஃபைனைட்டு அண்ட் ஜி பார். சரி இந்த ஒரு ஐசோமார்க்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஓகே, ஜி டு ஜி பார் ஐசோமார்க்ஸம் இருக்குது. இதுல மொத்தமே கே எலிமெண்ட்னா ஃபி ஆஃப் ஜி கே எலிமெண்டா? எப்படி குரூப் ஏது டக்குன்னு எழுத ஆரம்பிச்சிடணும். என்ன யோசிக்கிறேன் மனசுல அது என்ன சொல்ல லெட்டரா எழுதி காட்டணும். ஐயா நீங்க கூறியது இதுதான், அதுக்கான விடை இதுதான் அப்படின்னு சொல்லணும். இங்க கே எலிமெண்ட் இருக்குது, அங்க கே எலிமெண்ட். எப்படி அத சொல்றான் பாரு, அதுதான் பாயிண்ட். அதை பிடிக்கணும். கொடுத்துக்கிற மேப் என்னது? 1 1 on 2. 1 1னா இங்க இருக்கு, இங்க அப்படியே இன்ஜெக்டிவா உள்ள உட்காரும். on 2னா எல்லாத்தையும் கவர் பண்ணுது. அப்போ ஒரு ரெண்டு செட்டும் என்னது? 1 1 on 2னா ரெண்டு செட் ஈக்குவலண்ட். கரெக்டா தானே? நம்ம ஏ இஸ் ஈக்குவலண்ட் பி இப்படி தானே எழுதுவோம். கரெக்டா? ரெண்டு செட் ஈக்குவலண்ட்னா there is a bijection between A and B. ஆல்ரெடி ஃபி இஸ் என்னது? பைஜெக்ஷன் தான். ஏன்னா 1 1 on 2 மேப் தானே. அப்போ 1 1 on 2 மேப்னா கார்டினாலிட்டி என்ன பண்ணோம்? ப்ரெசர்வ் பண்ணோம். அப்போ ஃபி சாரி ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஜி பார் சின்ஸ் பி இஸ் என்னது? ஐசோமார்க்ஸ். 1 1 on 2 மேப் அது செட்டு சாதாரணமாக ரெண்டு செட்டு ஈக்குவல்னு சொல்றதுக்கு ஈக்குவலா ரெண்டு செட்டு ஈக்குவலன்ட்னு சொல்றதுக்கு there is a bijection. 1 1 ஒரு on 2 மேப் சொன்னா போறோம். ஆல்ரெடி ஃபி ஹோமம் அந்த ஃபி வந்து ஐசோமார்க்ஸ்ன்றதுனால அது நமக்கு கிளியரா இருக்குது. ஸோ அதனால ரெண்டுனுடைய கோஆர்டினாலிட்டி சேமா இருக்கும். இப்போ அடுத்த கொஸ்டின் இங்க என்ன கேட்கறேன்? அடுத்த கொஸ்டின்ல if G is finite then G and G have the exactly same number of elements of order. அப்ப கே ஆர்டர்ல 6 எலிமெண்ட் இருந்தா அங்கேயும் கே ஆர்டர்ல 6 எலிமெண்ட் இருக்கான்றாங்க. இது ப்ரூஃப் நீ பாரு, நீ நான் பார்த்துட்டு பார்க்கவும் இல்லை, நான் யோசிக்கல, இழுத்துட்டு போமா என்ன தெரியல. இல்லைன்னா லிஸ்ட் அவுட் பண்ண ஈஸியா இருக்குதா பாரு. யூஸ் பண்ணலாம். அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணா என்ன வரும்? ஓகே கரெக்ட். எக்ஸ் பவர் நம்ம அதை இது பண்ணி விடுமா, அது முடிஞ்சு போச்சு பாரு. இது இப்போ லாஸ்ட்டாக ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தேன் இல்லையா? லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னது? எக்ஸ் பவர் கே ஈக்குவல் டு சம் பியா இருந்தா இதுக்கு எத்தனை சொல்யூஷன் வருதோ ஒய் பவர் கே ஈக்குவல் டு 5 ஆஃப் பிக்கு இந்த ஈக்குவேஷன் கோ டொமைன்ல இந்த ஈக்குவேஷன் டொமைன்ல அதான் இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ற மாதிரி எத்தனை எக்ஸ் வருதோ இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ற மாதிரி அத்தனை ஒய் வரும். அதுதான் அந்த லாஸ்ட் கொஸ்டின். அதுல ஸ்பெஷல் கேஸ் எக்ஸ் பவர் n ஈக்குவல் டு இ n ஆர்டர்ல எத்தனை எலிமெண்ட் இருக்குதோ இதனுடைய இமேஜுக்கு என்ன இருக்கும்? y பவர் n ஈக்குவல் டு phi ஆஃப் e இருக்கும். phi ஆஃப் eன்றது என்னது?
E bar. கரெக்டாக தானே வந்துச்சு பத்தியா? ஒரே ஒரு அதனுடைய அப்ளிகேஷனே வந்துருச்சு. நான் என்ன R1 R2 எலமெண்ட் எடுக்குன்னு பார்த்தேன், அதை யூஸ் பண்ணவே முடிஞ்சிருச்சு. பை 5th பிரகாரம் ஆர் ஆர்டர் எலமெண்ட் வேணா நீ இப்படி கூட எழுதிக்கலாம். லெட் x1 x2 and so on xr such that order of xi equal to n, I equal to 1 2 and so on r. xi power n random on element for every I equal to 1 2 and so on r. கரெக்ட் தான்பா? அப்புறம் xi goes to என்னவா இருக்கும்? yi இருக்கும். அதானே மீனிங். xi goes to yi இருக்கும். இது e பாரா மாறிடும். இஸ் இட் ஓகே? அப்ப r ஆர்டர்ல n எலிமெண்ட் இருக்குது. அங்க என்ன ஆயிடுச்சு? r ஆர்டர்ல n எலிமெண்ட் இருக்கும். அந்த ரெண்டாவது ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணோம் ஆர்டர் ஆஃப் தி எலிமெண்ட்டுக்கு. இதுக்கு லீஸ்ட்னு சொல்றதுக்கு வேணும் யூஸ் பண்ணிட்டு இல்லையா? ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறது அது சொல்லுதுங்க. சரி ஓகே. எனிவே இப்போ என்ன மாரல் ஆஃப் த ஸ்டோரி நம்ம பார்த்ததுனாக்கா, ஃபைனலாக என்ன நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கிறோம்? ஜி ஒரு ஐசோ மார்க்ஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டா போகிறோம். இது நமக்கு தெரிஞ்ச குரூப்பு, இது தெரியாத குரூப்பு. அப்போ தெரிஞ்ச குரூப்ல இருந்து தெரியாத குரூப்புக்கு ஒரு ஐசோ மார்க்ஸ் மேப் மட்டும் நீ அசைன் பண்ணிட்டுனா போகிறோம். இங்கே என்னென்ன சில விஷயங்கள் இருக்குதோ அது இங்கேயும் நடக்குதுன்றாங்க. முதல் ஐடென்டி கோஸ்ட் ஐடென்டி. அடுத்து ரெண்டாவது என்னது? phi of some a power k equal to sorry a power k னுடைய ஆர்டர் வா இல்ல phi of a power k equal to அது எப்படி எழுதலாம்? phi of a whole power k க்கு ஈக்குவலா எழுதலாம். கரெக்ட்டா? அடுத்து என்னது? இது ஏதாவது ஒரு எலிமெண்ட் ஜெனரேட் பண்ணுச்சுன்னா இதையும் ஒரு எலிமெண்ட் ஜெனரேட் பண்ண. அந்த எலிமெண்ட் யாருன்னா phi of a. கரெக்ட்டா? அப்புறம் வேற ab இங்க கமிட். எப்பப்பெல்லாம் ab-யும் b-யும் கமிட் ஆகுதோ அப்பப்ப அதனுடைய இமேஜும் கமிட் ஆகும். இமேஜ்லேயே கமிட் ஆகும் phi of a phi of b ன்னு. கரெக்டா? அப்புறம் ஒரு ஈக்குவேஷனுக்கு வந்து k சொல்யூஷன் இருக்குதுன்னா அந்த கரஸ்பாண்டிங்கான இந்த ஈக்குவேஷனுக்கு தான் எத்தனை சொல்யூஷன் இருக்கும்? k சொல்யூஷன் இருக்கும். இஸ் இட் ஓகே? அப்புறம் g வந்து என்னது? r ஆர்டர்ல n எலிமெண்ட், அதாவது சாரி n ஆர்டர்ல 6 எலிமெண்ட் இருந்தா அங்கே என்ன இருக்கும்? n ஆர்டர்ல 6 எலிமெண்ட். அப்ப நம்பர் ஆஃப் எலிமெண்ட் ஆஃப் ஆர்டர் ப்ரிசர்வ் பண்ணுது. சரியா? அடுத்து என்ன வரும் சொல்லுங்க, யோசிச்சு பார்க்கலாம். இங்க சப் குரூப் இருந்தா சப் குரூப் கேரி பண்ணுமான்னு பார்க்கணும். அப்ப இமேஜ் சப் குரூப் இருந்தா அதனுடைய பிரி இமேஜ் சப் குரூப்பான்னு பார்க்கணும். இது ஓகே? அதான் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்றது.